பொதுவா அதிமுக பக்கம் போகலாம். அவங்களும் நம்மள கூப்பிடுவாங்க அப்படின்னு தான் இவங்க நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அதிமுக, பாமக கூட்டணி அமையிறது அப்படிங்கிறது பாமகவுக்கு மட்டும் இல்ல, அதிமுகவுக்கும் அது மிகவும் பலமா இருக்கும். கடந்த தேர்தல்ல அதிமுக கணிசமான வெற்றியை பெறதுக்கு காரணம் பாமகவினுடைய வாக்கு வங்கியும் அதுல வந்து ஒரு பங்களிச்சதுன்றத யாரும் மறுத்திட முடியாது. ஆனா இந்த ராஜ்யசபா சீட் தொடர்பாக வந்து தேமுதிக அவங்க கிட்ட எம்எல்ஏவே கிடையாது. ஆனா அவங்க கிட்ட கூட அதிமுக வந்து பேச்சுவார்த்தையில எல்லாம் ஈடுபடுறாங்க, கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா அந்த மரியாதை கூட நமக்கு வந்து அதிமுக குடுக்கலையே அப்படின்றது வந்து அன்புமணிக்கு ஒரு வருத்தமா தான் இருந்திருக்கு. தேமுதிக ஏற்கனவே வந்து அதிமுக கூட கூட்டணியில இருந்தாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வாய்மொழி ஒப்பந்தமா இருந்ததா இருந்திருக்கலாம். இல்ல ஒப்பந்தம் இருந்ததா சொன்னாங்க. இப்படி இருந்துச்சுது. அதுக்காக வந்து பேசுனாங்க. ஒரு மெகா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து ஏதாவது பேச்சுவார்த்தைக்காவது வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தப்போ அவங்க கண்டுக்கவே இல்ல அப்படிங்கிறது தான் அன்புமணியை அப்செட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி விவகாரத்துல ஆஃபர் எல்லாம் அறிவிச்சும் ஒண்ணுமே போனியாகாம இருந்த கட்சி அப்படின்னு பார்த்தா அது விஜய் அவர்களுடைய தாவேகா தான். அவர் கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அப்படியாவது யாராவது கூட்டணிக்கு வருவாங்கன்னு பார்த்தா, யாருமே இதுவரைக்கும் வரல அப்படிங்கிறது தான் உண்மை.